மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம், தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும், அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுவோமாக. எங்களை கனிவாய் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஏசாயா இறைவாக்கினர் நூலின் துன்புறும் ஊழியனின் 3ஆம் பாடலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள முதல் வாசகம். துன்புறும் ஊழியன் தன்னுள் ஆண்டவரின் தூண்டுதலை உணர்வதையும் தன்னுடைய கீழ்ப்படிதலால் தான் அவமானத்திற்கு உள்ளாவதையும் அந்த அவமானத்திலும் ஆண்டவராகிய தன் தலைவரின் உடனிருப்பை கண்டுகொள்வதையும் எடுத்து எம்புகிறது. அவரின் துன்பங்களோடு நம் வாழ்வியல் துன்பங்களையும் இணைத்து கொண்டு இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை, எழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 வரை. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலை தோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. என்னை பார்ப்போர் எல்லோரும் என்னை ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையை அசைக்கின்றனர். ஆண்டவன் மீது நம்பிக்கை வைத்தாலே அவர் மீட்கட்டும். அவருக்கு இவன் மீது பிரியமிருந்தால் இவனை விடுவிக்கட்டும் என்றார்கள்.
பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வழித்து கொண்டது. என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிட முடியும். அவர்களோ என்னை பார்க்கிறார்கள், பார்த்து அக்களிக்கிறார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கிறார்கள். என் உடை மீது சீட்டு போடுகிறார்கள். ஆனால் ஆண்டவரே, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதே. எனக்கு துணையான நீ, எனக்கு உதவி புரிய விரைந்து வாரும். இரண்டாம் வாசக முன்னுரை. கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையை பிலிப்பு நகர இறைமக்களும் கொண்டிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தும் பவுல் தன் சககாலத்து வழிபாட்டில் இருந்த கிறிஸ்தியல் பாடல் ஒன்றை மேற்கோள் காட்டி, இயேசு தன்னுடைய மாட்சியில் இருந்து தாழ்ச்சிக்கு இறங்கி வந்து மீண்டும் தன் உயிர்ப்பின் வழியாக மாட்சி பெற்றதையும் சொல்வதன் வழியாக இயேசுவின் ஒட்டுமொத்த வாழ்வை அவர்களுக்கு கற்பிக்கின்றார். கிறிஸ்துவின் மனநிலையில் நாமும் வளர ஆவல் கொண்டவர்களாய் பவுலின் வார்த்தைகளை கேட்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி கொண்டார், எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 6-11 முடிய. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாய் கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிமைக்காக இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கடவுள் அவரை எல்லாருக்கும் மேலாய் உயர்த்தி
புனித மார்க் எழுதிய நற்செய்தியின்படி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். பாஸ்கா என்னும் புலிபற்ற அப்ப விழா நிகழ இன்னும் 2 நாட்கள் இருந்தன. தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை எவ்வாறு சூழ்ச்சியாய் பிடித்து கொலை செய்யலாம் என்று வழி தேடிக் கொண்டிருந்தனர். ஆயினும் விழாவின் போது வேண்டாம், ஒருவேளை மக்களிடையே கலகம் ஏற்படக்கூடும் என்று நினைத்தனர். இயேசு பெத்தானியாவில் தொழுநோயாளர் சீமோன் இல்லத்தில் இருந்தார். அங்கே பந்தியில் அமர்ந்திருந்த போது லாமிச்சை நறுமண தைலம் கொண்ட படிக சிமிழுடன் பெண் ஒருவர் வந்தார். அந்த தைலம் களப்பற்றது, விலை உயர்ந்தது. அவர் அப்படிக சிமிழை உடைத்து இயேசுவின் தலையில் ஊற்றினார். ஆனால் அங்கிருந்த சிலர் கோபமடைந்து, இந்த தைலத்தை இவ்வாறு வீணாக்குவது ஏன்? இதை 300 தைலத்துக்கும் மேலாக விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். அப்பெண் மீதும் சீறி எழுந்தனர். இயேசு அவர்களிடம், அவரை விடுங்கள், ஏன் அவருக்கு தொல்லை கொடுக்கிறீர்கள்? அவர் எனக்கு செய்தது முறையான செயலே. ஏனெனில் ஏழைகள் எப்பொழுதும் உங்களோடு இருக்கின்றார்கள். நீங்கள் விரும்பும் போதெல்லாம் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். ஆனால் நான் எப்பொழுது உங்களோடு இருக்கப் போவதில்லை. இவர் தம்மால் இயன்றதை செய்தார். என் அடக்கத்திற்காக இவர் முன்னதாகவே என் உடலுக்கு தைலம் பூசிவிட்டார். உலகம் முழுவதும் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் அவர் செய்தது எடுத்து கூறப்படும். இவரும் நினைவு கூறப்படுவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். பன்னிருவருள் ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியத்தும் இயேசுவை காட்டிக் கொடுக்கும் நோக்கத்தோடு தலைமை குருக்களிடம் சென்றான். அவர்கள் அதை அறிந்து மகிழ்ச்சியுற்று அவனுக்கு பணம் கொடுப்பதாக வாக்களித்தனர். அவனும் அவர் எப்படி காட்டிக் கொடுக்கலாம் என்று வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புலிபற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் 2 அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண் குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஓர் பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் இயேசு 12 வந்தார். அவர்கள் பந்தியில் அமர்ந்து உண்டு கொண்டிருந்த பொழுது, என்னோடு உண்ணும் உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் வருத்தமுற்று ஒருவர் பின் ஒருவராக, நானோ நானோ என்று அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், அவன் 12 ஒருவன் என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவன். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளவாறே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது என் உடல் என்றார். பின்னர் அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்கு சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில்தான் திராட்சைப்பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் அனைவரும் ஓடிப்போவீர்கள், ஏனெனில் 1000 வெட்டுவேன், அப்பொழுது ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியுள்ளது. ஆனால் நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவரிடம், எல்லாரும் ஓடிப்போய் விட்டாலும் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இன்று இரவில் சேவல் இருமுறை கூவும் முன் மும்முறை நீ என்னை மறுதலிப்பாய் என உனக்கு சொல்கிறேன் என்றார். அவரும், நான் உம்மோடு இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்று மிக அழுத்தமாக சொன்னார். அப்படியே அவர்கள் அனைவரும் சொன்னார்கள். பின்னர் இயேசுவும் சீடர்களும் கெஸ்தமனி என்னும் பெயர் கொண்ட ஓர் இடத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் தம் சீடரிடம், நான் இறைவனிடம் வேண்டும் வரை இங்கே அமர்ந்திருங்கள் என்று கூறி பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோரை தம்முடன் கூட்டி சென்றார். அப்போது அவர் திகழும் மனக்கலக்கமும் அடைய துவங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வரும் அளவிற்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது, நீங்கள் இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். சற்று அப்பால் சென்று தரையில் விழுந்து, முடியுமானால் அந்த நேரம் தம்மை விட்டு விலகுமாறு இறைவனிடம் வேண்டினார். அப்பா தந்தையே, எல்லாம் உம்மால் இயலும், இத்துன்பகின்றத்தை என்னிடமிருந்து அகற்றும், ஆனால் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். அதன் பின்பு அவர் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், சீமோனே, உறங்கிக் கொண்டாயிருக்கிறாய், 1 மணி நேரம் விழித்திருக்க உனக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவன வேண்டுங்கள் என்றார். அவர் மீண்டும் சென்று அதே வார்த்தைகளை சொல்லி இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்தபோது அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். அவர்களுடைய கண்கள் தூக்க கலக்கமாய் இருந்தன. அவருக்கு என்ன மறுமொழி கூறுவது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர் 3ஆம் முறை வந்து அவர்களை நோக்கி, இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கிறீர்களா? போதும், நேரம் வந்துவிட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்பட போகிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கிவிட்டான் என்று கூறினார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது 12 ஒருவரான யூதாசு வந்தான். அவனோடு தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர், மூப்பர் ஆகியோர் அனுப்பிய மக்கள் கூட்டம் வாள்களோடும் தடிகளோடும் வந்து அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவன், நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர்தாம் இயேசு, அவரை பிடித்து காவலோடு கொண்டு செல்லுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். அவன் வந்ததும் உடனடியாக அவரை அணுகி, ரபி என்று கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான். அவர்களும் அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். அருகில் நின்று கொண்டிருந்தவர்களுள் ஒருவர் தம் வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார். இயேசு அவர்களை பார்த்து, கல்வனை பிடிக்க வருவது போல் வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நாள்தோறும் கோவிலில் கற்பித்து கொண்டு உங்களோடு இருந்தேன். நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனால் மறைநூலில் எழுதப்பட்டுள்ளவை நிறைவேற வேண்டும் என்றார். அப்பொழுது சீடர் அனைவரும் அவரை விட்டுவிட்டு தப்பி ஓடினர். இளைஞர் ஒருவர் தம் வெறும் உடம்பின் மீது ஒரு நார்ப்பட்டு துணியை போர்த்தி கொண்டு அவர் பின்னே சென்றார். அவரை பிடித்தார்கள். ஆனால் அவர் துணியை விட்டுவிட்டு ஆடையின்றி தப்பி ஓடினார். அவர்கள் இயேசுவை தலைமை குருவிடம் கூட்டி சென்றார்கள். எல்லா தலைமை குருக்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஒன்று கூடினார்கள். பேதுரு தொலையில் அவரை பின்தொடர்ந்தார். தலைமை குருவின் வீட்டு உள்முற்றம் வரை வந்து காவலரோடு உட்கார்ந்து நெருப்பின் அருகே அவர் குளிர்காய்ந்து கொண்டிருந்தார்.
தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக சான்று தேடினார்கள். பலர் அவருக்கு எதிராக பொய் சான்று சொன்னார்கள். ஆனால் அச்சான்றுகள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டிருந்தன. சிலர் எழுந்து, மனித கையால் கட்டப்படாத வேறொன்றை 3 நாளில் நான் கட்டி எழுப்புவேன் என்று இவன் சொல்ல நாங்கள் கேட்டோம் என்று அவருக்கு எதிராக பொய் சான்று கூறினர். அப்படியும் அவர்கள் சான்று ஒத்து வரவில்லை. அப்பொழுது தலைமை குரு எழுந்து அவர்கள் நடுவே நின்று, இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி ஒன்றும் கூற மாட்டாயா என்று இயேசுவை கேட்டார். ஆனால் அவர் பேசாதிருந்தார். மறுமொழி ஒன்றும் அவர் கூறவில்லை. மீண்டும் தலைமை குரு, போற்றுதற்குரிய கடவுளின் மகனாகிய மெசியா நீதானோ என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு, நானே அவர். மேலும் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான்மேகங்கள் சூழ வருவதையும் காண்பீர்கள் என்றார். தலைமை குருவும் தம் அங்கியை கிழித்து கொண்டு, இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இவன் கடவுளை பழித்துரைத்ததை கேட்டீர்களே, உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்க அவர்கள் அனைவரும் இவன் சாக வேண்டியவன் என்று தீர்மானித்தார்கள். பின்பு சிலர் அவர் மேல் துப்பவும் அவர் முகத்தை மூடி அவரை கையால் குத்தி, இறை வாக்கினனே யார் எனச் சொல் என்று கேட்கவும் தொடங்கினர். காவலரும் அவரை கன்னத்தில் அறைந்தனர். அப்பொழுது பேதுரு கீழே முற்றத்தில் இருக்க தலைமை குருவின் பணிப்பெண் ஒருவர் வந்து பேதுரு குளிர்காய்ந்து கொண்டிருக்க கண்டு அவரை கூர்ந்து நோக்கி, நீயும் இந்த நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் தானே என்றார். அவரோ, நீர் சொல்லுவது என்னவென்று எனக்கு தெரியவில்லை, புரியவும் இல்லை என்று மறுதளித்த பொழுது சேவல் கூவிற்று. அந்த பணிப்பெண் அவரை கண்டு சூழ இருந்தவர்களிடம், இவனும் அவர்களை சேர்ந்தவன்தான் என்று மீண்டும் கூறத் தொடங்கினார். அவர் மீண்டும் மறுதளித்தார். சற்று நேரத்திற்கு பின் சூழ இருந்தவர்களும், உண்மையாகவே நீ அவர்களை சேர்ந்தவனே, ஏனெனில் நீ ஒரு கலிலேயன் என்று மீண்டும் பேதுருவிடம் கூறினார்கள். அவரோ, நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று கூறி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே 2ஆம் முறை சேவல் கூவிற்று. அப்பொழுது இயேசு 2 முறை கூவும் முன், நீ என்னை 3 முறை மறுதளிப்பாய் என்று இயேசு தமக்கு கூறிய சொற்களை பேதுரு நினைவு கூர்ந்து மனம் உடைந்து அழுதார். பொழுது விடிந்ததும் மூப்பரோடும் மறைநூல் அறிஞரோடும் தலைமை குருக்கள் ஆலோசனை செய்து இயேசுவை கட்டி இழுத்து சென்று பிலாத்துவிடம் ஒப்புவித்தனர். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்க அவர், அவ்வாறு நீர் சொல்லுகிறீர் என்று பதில் கூறினார். தலைமை குருக்கள் அவர் மீது பல குற்றங்களை சுமத்தினார்கள். மீண்டும் பிலாத்து, நீ பதில் ஒன்றும் சொல்ல மாட்டாயா? உன் மீது இத்தனை குற்றங்கள் சுமத்துகிறார்களே என்று அவரிடம் கேட்டான். இயேசுவோ எப்பதிலும் கூறவில்லை. ஆகவே பிலாத்து வியப்புற்றான். விழாவின் போது மக்கள் கேட்டுக்கொள்ளும் ஒரு கைதியை அவர்களுக்காக பிலாத்து விடுதலை செய்வது உண்டு. பரபா என்னும் கைதி ஒருவன் இருந்தான். ஒரு கலகத்தில் கொலை செய்த கலகக்காரரோடு பிடிப்பட்டவன் அவன். மக்கள் கூட்டம் வந்து வழக்கமாய் செய்வது போல ஒரு கைதியை விடுதலை செய்யுமாறு பிலாத்துவை வேண்டத் தொடங்கியது. அதற்கு பிலாத்து, யூதரின் அரசரை உங்களுக்காக நான் விடுதலை செய்ய வேண்டுமென்று விரும்புகிறீர்களா என்று கேட்டான். ஏனெனில் தலைமை குருக்கள் பொறாமையால்தான் அவரை ஒப்புவித்திருந்தார்கள் என்று அவன் உணர்ந்திருந்தான். ஆனால் தலைமை குருக்கள் தங்களுக்கு பரபாவையே அவன் விடுதலை செய்ய வேண்டுமென கேட்குமாறு கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். பிலாத்து மீண்டும் அவர்களை பார்த்து, அப்படியானால் நீ யூதரின் அரசர் என்று குறிப்பிடும் இவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவர்கள், அவனை சிலுவையில் அறையும் என்று மீண்டும் கத்தினார்கள். அதற்கு பிலாத்து கூட்டத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் பரபாவை விடுதலை செய்து இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். பிறகு படைவீரர் அவரை ஆளுநர் மாளிகையின் முற்றத்திற்கு இழுத்து கொண்டு போய் படைப்பிரிவினர் அனைவரையும் கூட்டினார். அவருக்கு செந்நிற ஆடையை உடுத்தினர். ஒரு
முள்முடி பின்னி அவருக்கு சூட்டி யூதரின் அரசே வாழ்க என்று அவரை வாழ்த்தத் தொடங்கினர். மேலும் கோலால் அவர் தலையில் அடித்து அவர் மீது துப்பி முழந்தால் படியிட்டு அவரை வணங்கினர். அவரை ஏளனம் செய்த பின் செந்நிற ஆடையை கலற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக வெளியே கூட்டி சென்றனர். அப்பொழுது அலெக்சாந்தர், ரூபு ஆகியோரின் தந்தையாகிய சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலே வந்து கொண்டிருந்தார். படை வீரர்கள் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி கட்டாயப்படுத்தினார்கள். அவர்கள் மண்டையோட்டு இடம் என பொருள்படும் கொல்கொத்தாவுக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அங்கே அவருக்கு வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். ஆனால் அவர் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. பிறகு அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். குலுக்கல் முறையில் யாருக்கு எது என்று பார்த்து அவருடைய ஆடைகளை தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டார்கள். அவரை சிலுவையில் அறைந்தபோது 9 மணி. அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை அறிவிக்க யூதரின் அரசன் என்று அவர்கள் எழுதி வைத்தார்கள். அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக 2 கல்வர்களை அவருடன் சிலுவைகளில் அறைந்தார்கள். அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, ஆஹா, திருக்கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனே, சிலுவையிலிருந்து இறங்கி உன்னையே விடுவித்துக்கொள் என்று அவரை பழித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடன் சேர்ந்து அவரை ஏளனம் செய்து, பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க முடியவில்லை என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். அவர்கள், இஸ்ரேலின் அரசனாகிய மெசியா இப்போது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்போது நாங்கள் கண்டு நம்புவோம் என்றார்கள். அவரோடு சிலுவையில் அறையப்பட்டவர்களும் அவரை இகழ்ந்தார்கள். நண்பகல் வந்தபோது நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. பிற்பகல் 3 மணி வரை அது நீடித்தது. பிற்பகல் 3 மணிக்கு இயேசு, எலோயி எலோயி லேமா சபக்தானி என்று உரக்க கத்தினார். என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்பது பொருள். சூழ நின்று கொண்டிருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். அப்பொழுது அவர்களுள் ஒருவர் ஓடி சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து கொண்டே, பொறுங்கள், எலியா இவனை கீழே இறக்க வருவாரா பார்ப்போம் என்றார். இயேசுவோ உரக்க கத்தி உயிர் துறந்தார். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். எழுந்திருப்போம். அப்பொழுது திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை 2ஆக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த 100 தலைவர் அவர் இவ்வாறு உயிர் துறந்ததை கண்டு, இம்மனிதர் உண்மையாகவே இறைமகன் என்றார். பெண்கள் சிலரும் தொலையில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தனர். அவர்களுள் மகதலா மரியாவும், சின்ன யாக்கோபு, யோசே ஆகியோரின் தாயாகிய மரியாவும், சலோமி என்பவரும் இருந்தனர். இயேசு கலிலேயாவில் இருந்தபோது அவர்கள் அவரை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்தவர்கள். அவருடன் எருசலேமுக்கு வந்திருந்த வேறு பல பெண்களும் அங்கே இருந்தார்கள். இதற்குள் மாலை வேளையாகிவிட்டது. அன்று ஓய்வு நாளுக்கு முந்திய ஆயத்த நாளாக இருந்தபடியால் அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் துணிவுடன் பிலாத்துவிடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். அவர் மதிப்புக்குரிய தலைமை சங்க உறுப்பினர். அவரும் இறையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர். ஏற்கனவே இயேசு இறந்துவிட்டதை குறித்து பிலாத்து வியப்படைந்து 100 தலைவரை அழைத்து, அவன் இதற்குள் இறந்து விட்டானா என்று கேட்டான். 100 தலைவரிடமிருந்து கேட்டு அறிந்ததும் உடலை அவன் யோசேப்பிடம் அளித்தான். யோசேப்பு மெல்லிய துணி ஒன்றை வாங்கி
வாங்கி வந்து இயேசுவின் உடலை இறக்கி துணியால் சுற்றி பாறையில் வெட்டப்பட்டிருந்த கல்லறையில் கொண்டு வைத்தார். அதன் வாயிலில் ஒரு கல்லை உருட்டி வைத்தார். அவரை எங்கே வைத்தனர் என்பதை மகதலா மரியாவும் யோசேப்பின் தாய் மரியாவும் உற்று பார்த்து கொண்டிருந்தனர். அனைவரும் அமர்வோம். கிறிஸ்துவில் அன்பு சகோதரரே, சகோதரிகளே, ஆடுகளை வெட்டுவேன், ஆடுகளின் தலைவரை வெட்டுவேன், ஆடுகள் சிதறிப்போகும் என்று இயேசு சொன்ன பொழுது, யார் உம்மை விட்டு போனாலும் நான் ஒருபொழுதும் போக மாட்டேன் என்று அவர் சொன்னார். அவ்வாறு உமக்காக உயிரை கொடுக்கவும் நான் தயாராக இருக்கிறேன் என்று பேதுரு சொன்னார். இயேசு, நீ என்னை மும்முறை மறுதலிக்கும் முன் சேவல் 2 முறை கூவாது என்று சொன்னார். இவ்வாறு பேதுரு இயேசுவை முழுமையாக அன்பு செய்ததன் விளைவாக அப்படி சொன்னார். அவரை ஏமாற்றுவதற்காக சொல்லவில்லை. மாறாக பேதுரு இயேசுவின் மீது கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கையிலே அப்படி சொன்னார். அன்பார்ந்தவர்களே, அதே வேளையிலே அவர் தன் பலவீனத்தை உணர தவறிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே உடல் பலவீனம், மன பலவீனம் இவை நம்மிடம் உண்டு என்பதை நாம் அறிய வேண்டும். ஆகவே எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நாம் சோதிக்கப்படும் பொழுதும் நாம் விழுந்துவிட, பாவம் செய்துவிட வாய்ப்புகள் உண்டு என்பதை நாம் அறிய வேண்டும். ஆகவே கடவுளுடைய உதவியை நாட வேண்டும். நம்முடைய பலத்திலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. மாறாக கடவுளின் உதவியிலே, அவருடைய அருட்கரத்திலே நான் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதைத்தான் இது காட்டுகின்றது. அவர் உண்மையான அன்பு கொண்டிருந்தார் என்பதன் அடையாளமாக அங்கே கோழி 2ஆம் முறையாக கூவிய பொழுது இயேசு சொன்னதை நினைவு கூர்ந்து அவர் மனம் கசிந்து அழுதார் என்று வாசிக்கிறோம். நம்மிடமிருந்து எதிர்பார்க்கப்படுவது அதுதான். நாம் நம் பலவீனத்தில் பாவம் செய்துவிட்டாலும் நாம் மன வருத்தப்பட்டு அவரிடம் வர வேண்டும். அவர் நம்மை மன்னித்து அரவணைப்பார், ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். கிறிஸ்துவ மக்களுக்கு இவ்வாறு ஆழமான நம்பிக்கை இருக்க வேண்டும். கடவுளுடைய மன்னிப்பு உண்டு. மனம் வருந்தும் பொழுது அவர் நம்மை மன்னிக்காமல் இருக்க மாட்டார். தமது அருளால் நிரப்பி அவர் கரத்தால் நம்மை வழிநடத்தி செல்ல அவர் காத்திருக்கிறார் என்பதை நாம் ஆழமாக உணர்வதும் தேவையாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அவரிடம் உண்மையான அன்பு இருந்ததனால் அவர் மனமாறினார். அவர் திருச்சபைக்கு தலைவராக இயேசு உயிர்த்தெழுந்தபின் உயர்த்தப்பட்டார். ஏனென்றால் அவர் தன் பலவீனத்திலே விழுந்து எழுந்தவர், தன் பலவீனத்தை அறிந்தவர். யோவான் அவருடைய அன்பு சீடரை அவர் திருச்சபைக்கு தலைவராக ஏற்படுத்தவில்லை, மாறாக பேதுருவை ஏற்படுத்தினார். என்றால் அவர் தன் பலவீனத்தை உணர்ந்து பாவத்தில் விழுந்து எழுந்து மனம் மாறி மனித பலவீனம் என்னவென்றால் என்ன என்பதை அவர் உணர்ந்திருந்ததன் விளைவாக அவர் திருச்சபைக்கு தலைவராக ஏற்படுத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, யூதாஸ் இஸ்காரியோத்து பற்றி இந்த நற்செய்தியிலே வரவில்லை. யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவை முத்தமிட்டு காட்டிக் கொடுத்தபின் அவன் வெறுப்படைந்து இயேசுவின் மீது உண்மையான அன்பு இருக்கவில்லை, அதனால்
அவன் போய் நான்று கொண்டு இறந்தான். தனது வாழ்வை முடித்து கொண்டான் என்று தற்கொலை செய்து கொண்டான் என்று நாம் அறிகிறோம். ஏனென்றால் அவனுக்கு இயேசுவின் மீது உண்மையான அன்பு இருக்கவில்லை. மாறாக அவன் பணத்தின் மீது பற்று கொண்டவனாய் இருந்தான் என்று யோவான் நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுகிறது. பணம் கடவுளிடம் வருவதற்கு தடையாய் இருக்கக்கூடியது என்பதை நாம் அறிய வேண்டும். பணம் என்று சொல்லும் பொழுது, செல்வம் என்று சொல்லும் பொழுது, அது நம்முடைய நல்வாழ்வுக்காக இறைவன் கொடுத்த கொடையாக கருத வேண்டும். செல்வத்துக்கு நாம் அடிமையாகிவிடக்கூடாது. அவ்வாறு அடிமையாகிவிட்டால் நாம் கடவுளுக்கு ஊழியம் செய்ய முடியாது. இயேசுவும் தெளிவாக சொன்னார், கடவுளுக்கும் செல்வத்திற்கும் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது என்று சொன்னார். ஆகவே பணம், செல்வம், நகை, நட்டு, நிலபுலங்கள் அனைத்தும் கடவுள் நமக்கு கொடுத்தது. நாமும் வாழ்ந்து பிறரும் வாழ வைப்பதற்காக இறைவன் கொடுத்த கொடை என்று கருதினால் நாம் செல்வத்துக்கு அடிமையாக மாட்டோம். மாறாக இறைவனையே நமது செல்வமாக கருதுவோம். இறைவன் இயேசுவை பற்றி கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்வுதான் மிக மகத்தான செல்வம் என்று நம்மை கைவிடாத, நம்மளோடு பயணம் செய்யும், நமக்காக துன்பப்பட்டவர் நமது துன்பத்தை உணர்ந்து கொள்வார். நம் துன்பத்தை அறியாத தலைமை குரு அல்ல என்று எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே வாசிக்கிறோம். ஆகவே அவர் துன்பம் அனுபவித்தவர், நமது துன்பம் என்ன என்பதை அறிந்திருக்கிறவர். ஆகவே நாம் அவரை முழுமையாக நம்பியவர்களாக, நமது துன்ப வேளையிலும் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு பயணம் செய்கிறார், நமது துன்பத்தை அவரால் போக்க முடியும், நமக்கு நன்மை செய்ய முடியும் என்று நாம் ஆழமாய் நம்பி வாழவும் இன்றைய குருத்து ஞாயிறு, திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு நம்மை அன்போடு அழைக்கிறது. பேதுருவுக்கு இருந்த உண்மையான அன்பு, உண்மையான மனவருத்தம் நமக்கும் இருக்கட்டும். அப்பொழுது நிச்சயமாய் நாம் மீட்கப்படுவோம். இறை அருளால் மீண்டும் புதிய மனிதர்களாக, புனிதர்களாக உருவாவோம். மாறாக யூதாஸ் இஸ்காரியத்து போன்று செல்வத்துக்கு அடிமையாகிவிட்டால் கடவுளையே காட்டிக் கொடுத்து விடுவோம், கடவுளுக்கு எதிர்சாட்சியாக இருந்து விடுவோம். இந்த கருத்துக்களை மனதில் கொண்டு இந்த புனித வாரம் முழுவதும் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொண்டு நீங்கள் ஆண்டவர் இயேசுவை இன்னும் ஆழமாக பற்றி கொண்டு அவரை பின்பற்றி வாழ இறை ஆசீர் கேளுங்கள். எழுந்து நிற்போம், விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். தந்தை மகன் தூய உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பரும் மனம் ஆவியாரை நம்
புனித நாளாம் என்று குருத்து ஞாயிறை கொண்டாடி புனித வாரத்தை தொடங்கியிருக்கும் இந்த நாளிலே நமக்காக, பங்கிற்காக, திருச்சபைக்காக, மக்கள் அனைவருடைய தேவைகளுக்காக உருக்கத்தோடு மன்றாடுவோம். இறைவா, புனித வாரத்திற்குள் நுழையும் திரு அவை உம் திருமகனின் பாடுகள் மற்றும் உயிர்ப்பின் பலனை முழுவதும் அனுபவித்து தங்கள் வாழ்வில் அதை வெளிப்படுத்தி துன்புறும் மக்களின் துணை நிற்க வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, காட்டிக் கொடுத்தல், மறுதளித்தல், அநியாய தீர்ப்பு, பாரமான சிலுவை என்று சமூக அடிமைத்தனத்திலும் உறவு சிக்கல்களிலும் தவிக்கும் எம் சகோதர சகோதரிகள் உயிர்ப்பு அனுபவம் பெற வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, உம் திருமகனை எருசலேம் நகருக்குள் வரவேற்ற மக்களிடமிருந்த புன்னகை எங்கள் உதடுகளிலும் உள்ளத்திலும் தவழ்ந்த அந்நியரை வரவேற்று விருந்தோம்பும் நல்லுள்ளத்தை பெற வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, உம் திருமகனின் பாடுகளோடு உடனிருந்த அன்னை கன்னிமரியாள், வெரோனிகா, மகதலா நாட்டு மரியா, வெரோனிகா, சீமோன், அரிமத்தியா நகர் யோசேப்பு ஆகியோரை போல துன்புறும் எம் சகோதர சகோதரிகளின் உடனிருக்க வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இறைவா, எங்களுடைய மன்றாட்டுக்களை எல்லாம் ஏற்றருளும். இந்த புனித வாரத்தில் எங்கள் பங்கு மக்கள் அனைவரையும் நிறைவாய் ஆஸ்வதியும். திருச்சபையின் மக்கள் அனைவரையும் ஆஸ்வதித்தருளும். இயேசுனுடைய துன்பம், மரணம், உயிர்ப்பு ஆகியவற்றின் மறைபொருளை நாங்கள் ஆழமாய் உணர்ந்து மீட்பராம் இயேசுவை ஆழமாக பற்றி கொண்டு வாழ எங்களை வழிநடத்தும். எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் கொடுக்கும் இப்பலி எல்லாமல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாமடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேர் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது திருவிழாவின் நலனுக்காகவும் உமது கையில் பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே மகனின் பாடுகளால் நீர் எம் மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்களாயினும்
இந்த ஒரே பலியின் ஆற்றலால் உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டு உணர்வோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநியாயமாக தீர்ப்பிடப்படவும் திருவுளமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது. அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கியது. ஆகவே நாங்கள் வானதூதரோடு அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளர் ஆண்டவர், விண்ணுலகும் மண்ணகமும் உமது மாட்சியால் உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மார்பனமாக. அவர் பாடுபட குணம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருவதும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, மேலும் பணி செய்யக்கூடிய பணியாளர்கள், திருநிலையினர்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலே நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் என் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்து நின்றும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருஅவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்திருக்கிற நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தனமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாகும்.
முடியோடு வந்தவரே தாவீது அரசரின் புத்திரரே ஒரு தெய்வீக முடியோடு வந்தவரே தரும என புகழ் அடைந்தவரே எம் தேவனே தேவனே வருவீரே ஓசானா ஓசானா தாவீதின் மகனுக்கு ஓசானா தாவீதின் மகனுக்கு ஓசானா அற்புதயோதனில் தீட்சை பெற்றீர் அருள் பகவதனால் புகழப்பட்டீர் அற்புதயோதனில் தீட்சை பெற்றீர் அருள் பகவதனால் புகழப்பட்டீர் ஆகாயங்களை திறந்து விட்டீர் எம் ஆதி பிதாவிடம் பதவி பெற்றீர் ஓசானா ஓசானா தாவீதின் மகனுக்கு ஓசானா தாவீதின் மகனுக்கு ஓசானா சுவனியில் புரிந்தே புண்ணியங்கள் எம்பூத்தியில் புகுத்தினீர் அருள்மொழிகள் சுவனியில் புரிந்தே புண்ணியங்கள் எம்பூத்தியில் புகுத்தினீர் அருள்மொழிகள் பக்தியில் சேர்ந்தீர் பல சீடர்கள் பவனியோடு படைத்தவரே ஓசானா தாவீதின் மகனுக்கு ஓசானா தாவீதின் மகனுக்கு ஓசானா
ஞாயிறு வார அறிக்கை 28/3/2021 இன்று ஆண்டவருடைய பாடுகளின் குருத்து ஞாயிறு. 1-4 வியாழன் ஆண்டவருடைய இரவு விருந்து. 2-4 வெள்ளி ஆண்டவருடைய பாடுகளின் வெள்ளி புனித வெள்ளி. 3-4 சனி புனித இரவின் பாஸ்கா திருவிழிப்பு. 4-4-2021 வருகிற ஞாயிறு ஆண்டவருடைய உயிர்ப்பின் பாஸ்கா ஞாயிறு. அறிவிப்புகள். அன்புக்குரியவர்களே, வருகிற செவ்வாய்க்கிழமை 30ஆம் தேதியன்று மாலை 6:30 மணிக்கு நமது பேராலயத்தில் மறைமாவட்ட ஆயர் அவர்களுடைய தலைமையில் அனைத்து அருள் பணியாளர்கள், துறவர குருக்கள் இணைந்து தங்களது வாக்குறுதிகளை புதுப்பிக்கின்ற திருத்தைல திருப்பலியானது நடைபெறும். ஆகவே செவ்வாய்க்கிழமையன்று மாலை நடைபெறுகிற இத்திருப்பலியில் அனைத்து இறை மக்களும் பங்கு பெற்று ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். 31ஆம் தேதி புதன்கிழமை வழக்கம்போல் சக்தி நிறைந்த சகாயத்தாயின் நவநாள் திருப்பலி காலை 6 மணிக்கும் காலை 11 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். அன்றைய தினம் நடைபெறுகிற அன்னதானத்திற்கு உதவி செய்ய விரும்புவோர் பங்கு தந்தை அணுகும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறோம். வருகிற வியாழக்கிழமை புனித வியாழன் 1ஆம் தேதி அன்று மாலை 6 மணிக்கு நமது மறைமாவட்ட ஆயர் அவர்களின் தலைமையில் பாதம் கழுவும் சடங்கும் திருப்பலியும் நடைபெறும். திருப்பலியின் நிறைவில் நற்கருணை இடமாற்றம் செய்யப்பட்டு தொடர் நற்கருணை ஆராதனையானது ஆரம்பமாகி மறுநாள் 2ஆம் தேதி மாலை 5 மணி வரை நடைபெறும். ஆகவே பெரிய வியாழனன்று எடுக்கப்படுகிற காணிக்கையானது பசிப்பினி ஒழிப்பு இயக்கத்திற்காக கொடுக்கப்படும். ஆகவே இப்பொழுது உங்களிடத்தில் வழங்கப்படுகிற என் தவக்கால தியானத்தின் காணிக்கை என்ற இந்த கவரிலே நீங்கள் சேமித்த காணிக்கையை கொண்டு வந்து பெரிய வியாழனன்று காணிக்கை பவனியில் கொடுக்கும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறோம். பெண்கள் பிடி அரிசி திட்டத்தை மேற்கொண்டு சேமித்த அரிசியையும் பெரிய வியாழனன்று எடுக்கப்படுகிற காணிக்கை பவனியிலே கொண்டு வந்து கொடுத்து பசிப்பினி ஒழிக்க உதவும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறோம். வருகிற வெள்ளி புனித வெள்ளி அன்று ஏற்கனவே நாம் திட்டமிட்டது போல எளிமையான ஒரு சந்தி உணவானது வழங்கப்படும். இப்பணியினை பங்கு தந்தையர்களோடு இணைந்து ஃபெலிக்ஸ் ராஜ்குமார் டைஸ் குழுவினர் ஒருங்கிணைப்பார்கள். ஒரு சந்தி உணவிற்கு நன்கொடையாகவோ பொருளாகவோ உதவி செய்ய விரும்புவர்கள் பங்கு தந்தையரையோ இக்குழுவினரையோ அணுகும்படி உங்களை வேண்டுகிறோம். திருப்பலியின் நிறைவிலே வேளாங்கண்ணியினுடைய மாதா சுரூபத்திற்கு முன்பாக அருட்சகோதரி அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். ஆகவே இந்த ஒரு சந்தி உணவிற்கு நன்கொடை கொடுக்க விரும்புகின்றவர்கள், பொருள் கொடுத்து உதவி செய்ய விரும்புகின்றவர்கள் அருட்சகோதரியை அணுகும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறோம். அன்றைய தினம் புனித வெள்ளியன்று காலையிலிருந்து மாலை 5 மணி வரை நற்கருணை ஆராதனையானது நடைபெறும். பெரிய வியாழனன்று இரவு 9 மணிக்கு பேராலய பாடகர் குழுவினர், பீட சிறுவர்கள், 9 மணியிலிருந்து 10 மணி வரை அமலவை அருட்சகோதரிகள், ஆக்னஸ் மேரி தெரு, ஆர்வி நகர் இறை மக்கள். இரவு 10 மணியிலிருந்து 11 மணி வரை நெட்டு தெரு வின்சென்ட் பவுல் சபையினர். 11 to 12 ஒய்யமார்பட்டி நேருஜி நகர் இறை மக்கள், மரியின் ஊழியர் சபை அருட்சகோதரிகள். நள்ளிரவு 12 காலை 5 மணி வரை அமைதியில் ஆராதனை நடைபெறும். இறை மக்கள் பங்கேற்று சிறப்பிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறோம். பெரிய வெள்ளி காலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை பங்கு தந்தையர்கள், ஆலய பணியாளர்கள். 6 7 வரை மேற்கு ஆரோக்கிய மாதா தெரு, திருமலை சாமிபுரம் இறை மக்கள், சகாய மாதா இயக்கத்தினர். 7 8 கிழக்கு ஆரோக்கிய மாதா தெரு, சுக்கான்மேடு, நாகல் நகர் பகுதி இறை மக்கள். 9 10 வரை தெய்வசிகாமணிபுரம், ராம் நகர், எழில் நகர் இறை மக்கள், திரு இருதய சபை அருட்சகோதரிகள். 10 11 சேவிய திரு ஈபி காலனி, சௌராஷ்டிரா காலனி இறை மக்கள், மரியாயின் சேனையினர். 11 12 மறைக்கல்வி ஆசிரியர்கள், ஐசிஎம் அருட்சகோதரிகள். 12 1 மணி வரை மங்களபுரம் அரண்மனை குளம் இறை மக்கள், அருங்கொடை இயக்கத்தினர். 1 மணியிலிருந்து 2 மணி வரை லைன் தெரு, ஐயன்குளம், ஆரம் காலனி பகுதி இறை மக்கள். 2 3 வரை பங்கு தந்தையர்கள், அனைத்து பங்கு இறை மக்கள், பக்த சபையினர். 3 4 புனித வளனார் பேராலய பாடகர் குழுவினர். 4 5 மணி வரை பொது ஆராதனை.
பெரிய வெள்ளியன்று மாலை 6 மணிக்கு நமது மறை மாவட்ட ஆயர் அவர்களின் தலைமையில் புனித வெள்ளியின் திருச்சடங்குகள் ஆரம்பமாகும். புனித சனி அன்று சிறப்பு நிகழ்வாக தூம்பா ஊர்வலம் நடைபெறும். இந்த தூம்பா ஊர்வலமானது காலை 7 மணிக்கு பேராலயத்திலிருந்து ஆரம்பமாகி லைன் தெரு, ஐயங்குளம், ஒய்யமார்பட்டி, தெய்வசிகாமணிபுரம், ஆரோக்கிய மாதா தெரு, சேவியர் தெரு, மங்களபுரம், அரண்மனைக்குளம், ஆக்னஸ் மேரி தெரு, நெட்டு தெரு வழியாக பேராலயத்தில் பிற்பகல் 3 மணிக்கு நிறைவு பெறும். ஆகவே இந்த தூம்பாவானது உங்களது பகுதிக்கு வருகிற போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இறை மக்கள் அங்குள்ள ஆலயத்திலே கூடி வந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறோம். இந்த பணியினை அந்தந்த பகுதியினுடைய தெரு நிர்வாகிகள், அந்தந்த பகுதியின் அன்பிய பொறுப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் வழிநடத்துவார்கள். ஆகவே இந்த சிறப்பு நிகழ்வான தூம்பா பவனியில் பங்கேற்று சிறப்பிக்க அந்தந்த பகுதி இறை மக்களை அன்போடு வேண்டுகிறோம். புனித சனி அன்று நள்ளிரவு 11 மணிக்கு மறை மாவட்ட ஆயர் அவர்களின் தலைமையில் உயிர்ப்பு பெருவிழா திருப்பலி திருச்சடங்குகள் ஆரம்பமாகும். அன்றைய தினம் நாம் திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பிக்கவிருக்கின்றோம். ஆகவே நள்ளிரவு திருப்பலிக்கு வருகின்றவர்கள் மெழுகுதிரிகள் கொண்டு வரும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறோம். வருகிற ஞாயிறு உயிர்ப்பு பெருவிழா ஞாயிறு அன்று காலை 6 மணிக்கு பேராலயத்தில் திருப்பலி நடைபெறாது. காலை 6:15 மணிக்கு ஆரோக்கிய மாதா தெருவில் திருப்பலி நடைபெறும். 8 மணிக்கு பேராலயத்தில் உயிர்ப்பு பெருவிழா திருப்பலி பங்கு தந்தையர்களால் நிறைவேற்றப்படும். திருப்பலி நிறைவில் குழந்தைகளுக்கு திருமுழுக்கு வழங்கப்படும். அன்றும் ஒய்யமார்பட்டியில் திருப்பலி நடைபெறாது. புனித வாரத்திலே பீட அலங்காரம், நற்கருணை இடமாற்றம் செய்தல், தூம்பா ஊர்வலம், உயிர்ப்பு திருப்பலி ஆகியவற்றிற்கு பூக்கள் மற்றும் நன்கொடை உபயம் செய்ய விரும்புகின்றவர்கள் பங்கு தந்தையரையோ அருட்சகோதரிகளையோ அணுகும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறோம். ஆலயத்தினுடைய முன்பகுதியிலே இருக்கக்கூடிய பாடுபட்ட சுரூபமும் புதுப்பிக்கப்படுகிறது. தூம்பாவில் வைக்கப்படுகிற சுரூபம் அதுவும் புதுப்பிக்கப்படுகிறது. அந்த பகுதியில் உள்ள சிலுவை பாதைகள் புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன. ஆகவே இந்த திருப்பணிகளிலும் தங்களை இணைத்துக்கொள்ள உங்களை அன்போடு வேண்டுகிறோம். இத்திருப்பணிகள் சிறப்பாக நிறைவு பெற நன்கொடைகள் கொடுத்து உதவும்படி உங்களை வேண்டுகிறோம். வருகிற மே மாதம் 16ஆம் தேதி பங்கில் புது நன்மையும் 23ஆம் தேதி உறுதி பூசல் அருள் அடையாளமும் வழங்கப்படவிருக்கிறது. ஆகையால் புது நன்மை உறுதி பூசல் பெற விரும்புகின்ற பிள்ளைகள் தங்களது பெயர்களை பங்கு அலுவலகத்தில் பதிவு செய்யும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவேற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதை உம் திருமானின் இறப்பினால் எதிர்நோக்கி இருக்கச் செய்த நீர், நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக. இன்றும் என்றும் போற்றப்படுவதாக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
ஆமென்.